அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பாருங்க, காய் பிறக்கி முடிச்சாச்சு. இன்னைக்கு பிறக்கின காய் இவ்வளவுதான். நாளைக்கு ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். இன்னைக்கு இந்த சாக்குல மட்டும் இந்த சாக்குல பிறக்கினா போதும்ன்றதுக்காக இந்த காயை பிறக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் தான் பிறக்கி இருந்தாங்க. நான் காயை கழிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 57 நாள் 60 நாள்ல நம்ம நட்டு முதல் முறையா இன்னைக்கு தான் காயை எடுத்திருக்கோம். இந்த காய் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு இங்க செலவு பண்ணியிருப்போம், என்னென்ன கஷ்டம் இருந்துச்சுன்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்கு தான் சொல்றேன் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நடையில நாத்து காமிச்சிருப்பேன். ஒரு நாத்து 1,000 தான் வாங்கினோம்ட்டு. 4000 நாத்து வாங்கியிருந்தோம். 4000 நாத்து வாங்கி நட்டுட்டு இப்போ கரெக்டாக 57 நாளுக்குள்ள நம்ம காய் பிறக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி 4 மருந்து அடிச்சிருக்கோம். ஒரு உரம் கரைச்சிருக்கேன். ஒரே உரம் தான் கரைச்சிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து தான் உரம் காய்ப்பு வரையில தான் நம்ம அதுக்கு உண்டான சத்து கொடுத்தா தான் ஈல்டு நல்லா கிடைக்கும். இப்போ உரம் போட்டிருக்கோம். இன்னும் காய் எடுக்க எடுக்க 10 நாளைக்கு ஒருக்க உரம் கரைச்சிடணும். ஒரு 2 அடுப்புக்கு இல்லைன்னா ஒரு 10 நாள் ஒரு அடுப்புக்கு ஒருக்க காய் எப்படி வருதுன்றதை பார்த்து தான் நம்ம உரம் கரைக்கணும். அது வரலையும் நம்ம களை எடுத்ததா இருக்கட்டும், நம்ம நடவு பண்ணதா இருக்கட்டும், நம்ம தண்ணி பாய்ச்சுறதா இருக்கட்டும். தண்ணி பாய்ச்சுறதெல்லாம் கணக்கு கிடையாது. அது விவசாயம் தான் எல்லாம் செய்யறது தான். இதுக்கு இடையில இன்ன வரலையும் செலவு பண்ணது வீட்டில இருந்து தான். நாங்க எந்த எதிர்பார்ப்போம், அந்த செடி எப்படி வரும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வந்தா தான் நிச்சயம். அதனால இப்ப வரலையும் வீட்டில இருந்து தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பயும் உச்சி பழம்ன்ற ஒரு நோய் குருத்து புழுவு, உச்சி பழம் அந்த சுருட்டை அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம மருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் கண்ட்ரோலே ஆகல. பரவலா விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்ப வரலையும் நம்ம செலவு பண்ண காசு எல்லாமே வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணிட்டு இருந்தோம். உரம் மருந்து எல்லாம் வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு ஆட்டுக்குட்டிலாம் விற்று தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாதுதான். இந்த மாதிரி கஷ்டத்துகளில் தான் நாங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் நினைப்பீங்க, விவசாயம் பண்ணி எல்லா பேரும் விவசாயத்தில் முன்னுக்கு வர்றாங்க. நீங்கள் என்னடா விவசாயம் பண்ணுறப்பெல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறீங்கன்ட்டு. உண்மைதான். இந்த இன்னைக்கு வரலையும் நம்ம செலவு பண்ண காசுன்றது வீட்டில இருந்து தான் செலவு பண்ணியிருக்கோம். 10 ரூபா வருமானம் எடுக்கல. இப்பதான் முதல் முறையா நம்ம காயை எடுத்திருக்கோம். நாளைக்கு இந்த காயை நிலக்கோட்டை மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போறோம். இங்க பாருங்க, அதுக்கு முன்னால அந்த காயில இந்த மாதிரி கழிவு இருக்கக்கூடாது. இதை பூரா கழிச்சு இதை பூரா எடுத்து உரத்துல போட்டுருவோம். இதெல்லாம் இருந்தா வேஸ்ட், அந்த காய் தரம் இல்லாம இருக்கும். அதனால நம்ம கழிச்சு உரமா போட்டோம். காலையில மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். நிலக்கோட்டை மார்க்கெட்டுக்கும் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிலக்கோட்டை மார்க்கெட் லோக்கல்ல நம்மளுக்கு அங்க கொண்டு போனா செலவு கம்மி. நம்ம தான் விலை சொல்லுவோம். அந்த நம்ம நட்ட பொருளுக்கு நிலக்கோட்டை மார்க்கெட்ல நம்ம தான் விலை சொல்லுவோம். 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்குள்ள விலை சொல்லுவோம். ஒரு கிலோ அங்க சொல்லல அந்த விலைக்கு எடுத்துக்கிட்டாங்களாக்கும் எடைய போடுறதுக்கு அந்த ஸ்கேலுக்கு உண்டான காசு கேட்பாங்க. அங்க ஸ்கேல் வச்சிருப்பாங்க, வெயிட் மிஷின். அந்த மிஷின்ல நம்ம எடைய போடுவோம். அதுக்காக ஒரு 20 ரூபா அந்த சீட்டு காசும் இதையும் சேர்த்து ஒரு 30 ரூபா வாங்குவாங்க, அந்த மிஷினுக்கும் சேர்த்து. இதுதான் செலவு காசுன்றது நிலக்கோட்டையை பொறுத்தளவுக்கு. இந்த பஸ்ல கொண்டு போனா அதுக்கு ஒரு 20 ரூபா லக்கேஜ், நம்மளுக்கு ஒரு 10 ரூபா பஸ் காசு. மொத்தத்துக்கு ஒரு 100 ரூபாக்குள்ள செலவாகும் வச்சுக்கோங்க. இதே காயை நம்ம திண்டுக்கலுக்கு கொண்டு போனோமாக்கும், ஒரு மூடை கொண்டு போனோம்னா எவ்வளவு செலவாகும்ன்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஒரு மூடை ஏற்றி கொண்டு போனோமாக்கும் 120 ரூபா வண்டி வாடகை ஒரு மூடைக்கு. அதுல உள்ள சாக்கு 50 ரூபா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி கொண்டு வரணும். அந்த சாக்குல இந்த மாதிரி சாக்குல போட முடியாது. அது கோணி சாக்கு. அந்த கோணி சாக்குல தான் நம்ம 85 கிலோ போடுவோம். ஒரு அப்ராக்சிமெண்டா தான், எடை போட்டுலாம் போட மாட்டோம், அப்ராக்சிமெண்டா தான் போடுவோம். அதுல 84 கிலோ, 85 கிலோ, 80 கிலோ, 70 கிலோ நம்ம போடுறத பொறுத்து இருக்கு. ஆனா 85 கிலோவுக்கு மேல போடக்கூடாது. 85 கிலோவுக்கு மேல ஒரு வாட்டி 90 கிலோ போட்டு போனேன். அந்த 10 கிலோ எனக்கு கிடையாது, அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம 80 கிலோவுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, 80 கிலோவுக்கு மேல போட்டவே கூடாது. அந்த மாதிரி 80 கிலோ போட்டிருந்தோமாக்க 75 கிலோ நமக்கு 5 கிலோ சாக்கடை கழிச்சிருவாங்க. எனக்கு சாக்குல ஒரு 50 ரூபா போயிடும், வண்டி வாடகையில ஒரு 120 ரூபா போயிடும், கமிஷன்ல
100க்கு 10 ரூபான்னும் போது 1000 ரூபாய்க்கு வித்தா அதுல 100 ரூபா போயிடும். கூலி ஒரு 20 ரூபா போயிடும். இப்படிலாம் பாத்தீங்களாக்கா என்னோட செலவு இருக்கு. எல்லாம் பாத்தீங்களாக்கா ஒரு தடவை நான் போயிட்டு வந்தேன், ஒரு 5 மூடை கொண்டு போயிட்டு வந்தேன்டா, குறைஞ்சது ஒரு 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் செலவு வந்துடும். மொத்தத்துக்கு அங்க கொண்டு போயிட்டு வந்தனாக்கா. ஏன் அப்ப நீங்க வந்து நிலக்கோட்டை கொண்டு போக மாட்டீங்கன்னு கேட்டீங்களாக்கா, நிலக்கோட்டையில வந்து இம்புட்டு காய் வாங்க மாட்டாங்க. லோக்கல் மார்க்கெட்ல 10 கிலோவுல இருந்து 30 கிலோவுக்குள்ள இருந்தா கூட 2 வியாபாரி 3 வியாபாரி சேர்ந்து வாங்கி அவங்க பிரிச்சுக்கிருவாங்க. அதுதான் காரணம். ஆனா போன வட்டம் கடைசி வரலையும் நல்லா தெரிஞ்சுச்சு. காய் கலர் தான் பச்சை வெட்டு இல்ல. போன வட்டம் போன தடவை வெளுப்பா ஒரு மாதிரியா பரவாயில்ல. டெஸ்டா இருந்தாலும் எதுல வெட்டி கொண்டு போவாத. பாருங்க, மூடைய போட்டாச்சு, கரெக்டா பிறக்கிருக்கேன். இந்த சாக்களவா டெஸ்டா பிறக்கிருந்தாலும் கட்டப்பையில தான் கொண்டு போகணும். திரும்ப அங்க சடம்பு இருந்துச்சு, எடுத்தோமா அந்த சீட்டு மேல கிடந்துச்சு. அவ்வளவுதான். 25 கிலோ இருக்கு. 25 கிலோ வருது. போட்டாதான் தெரியும் நாளைக்கு. பரவாயில்ல. நம்ம எடுப்புக்கு வர்ற காயா பாருங்க. எம்பிட்டு காய் இந்த சாக்குல. ஒரு சாக்கு இன்னைக்கு பிறக்கி இருக்கேன். நாளைக்கு எத்தனை துண்டு? ஒரு துண்டா இருக்கு. ஒரு துண்டு இருக்கு. கொஞ்சம் தான் வரும் அதுல. கத்தி இல்லையாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.